ஒரு வகையில அவருடைய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு பார்க்கலாம். ஓகே. இன்னொன்னு அவர் அந்த ஃபேமிலி கிட்ட அழுதது, மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டதெல்லாம் உண்மை. கிட்டத்தட்ட ஒடிஞ்சு போய் ஒரு மாதிரியா இருந்தாரு. ம். அவை கவிஞர் அந்த மாதிரி விஜய பார்த்ததில்ல. இந்த ம். அளவுக்கு ரொம்ப இதா இருந்தாரு அப்படின்னாங்க. கூப்பிடலன்னா ஏன் கூப்பிடலன்னாங்க. கூப்பிட்டாச்சு நான் ஏன் கூப்பிட்டாரு? இங்கே ஏன் கூப்பிட்டாரு? நேரா போய் பார்க்கலன்னாங்க. அவர்கள் பாணி அது ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஆதாரங்களை அழிக்க விஜய் ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துச்சே. செந்தில் பாலாஜி போனாரு, தண்ணி பாட்டில் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு, உதவிலாம் பண்ணாரு. ஒருத்தர் அங்க போய் நின்று அழுதாரு. படிச்சு சொன்னேன்டா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப அவங்கள ஆதாரத்தை அழிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? கேட்டா விஜய் பிரச்சனையை விஜயை விட இந்த செய்தி தொடர்பாளோட எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. களத்துல நின்று விஜயை காப்பாத்தினது எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினரும், குறிப்பாக அண்ணாமலை, தமிழிசை, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மற்றவர்கள் தான். 20 லட்சம் எது கொடுத்தீங்க? இதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு. காசு கொடுத்து நீங்க எதுவும் சாட்சி சொல்ல முடியாம பண்றீங்களா? இதெல்லாம் கேட்கறாங்க. உண்மையாலுமே ஆதாரங்கள் அளிக்க முடியும்? எப்படி அளிக்க முடியும்? 20 லட்ச ரூபா ஒரு மறுநாளா அறிவிச்சிட்டாரு. 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் அறிவிச்சிரு. அரசு என்னங்க பண்ண? இந்த விஜய் பையதாங்க காரணம்னு அவங்க சொல்லக்கூடாதா? 10 லட்சம் வாங்கிட்டு 37 குடும்பம் தான் வந்தாங்க, மீதி 4 குடும்பங்கள் வரல. 4 குடும்பங்கள் திமுகவால மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். மிரட்டெல்லாம் இல்ல, செந்தில் பாலாஜி ஸ்டைல்லாம் வேற. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிப் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள், பல்வேறு விஷயங்களை பத்தி அவர் கூட நம்ம விவாதிக்க போறோம். வாங்க விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நாங்கள் சொன்ன மாதிரியே போன வாரம் வரைக்குமே பெரிய சந்தேகமாக இருந்தது, விஜய் போய் கரூர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாருன்ற சந்தேகம் தான். இந்த வாரம் அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அவங்கள கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டாரு. அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. 37 குடும்பங்கள் தான் வந்தாங்க, 4 பேர் வரல. அதில் அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இந்த காசை திருப்பி கொடுத்துட்டு விஜய் தான் வரணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. முதல்படியாக இந்த அவர் கூட்டிகிட்டு வந்து பார்த்தா எப்படி என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஒரு வகையில் அவருடைய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு பார்க்கலாம். ஓகே. இன்னொன்று அவர் அந்த ஃபேமிலி கிட்ட அழுதது, மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டதெல்லாம் உண்மையா? 100% உண்மை. அவர்களும் சொல்லிவிட்டார்கள், நமக்கு வந்த தகவலும் உண்மை. கிட்டத்தட்ட ஒடிஞ்சு போய் ஒரு மாதிரியா இருந்தாரு, ஒல்லியா இருந்தாரு, அதுவும் சொன்னதும் உண்மை. இன்னும் கொஞ்சம் தெம்பாகிறாரு தேவர் சிலை மாலை போடுறதுல. அதனால அன்னைக்கு ரொம்ப அப்படியே இதுவா இருந்தாரு. நாங்க பார்க்காத விஜய்னாங்க. அவன் தாவேகாவினரே அந்த மாதிரி விஜயை பார்த்ததில்ல, இந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தாரு அப்படின்னாங்க. அது ஓகே. இன்னொரு பக்கம் அவர் கூப்பிட்டது ஏன் கூப்பிடலன்னா ஏன் கூப்பிடலன்னாங்க. கூப்பிட்டாச்சு நான் ஏன் கூப்பிட்டாரு? இங்கே ஏன் கூப்பிட்டாரு? நேராக போய் பார்க்கலன்னாங்க. அவர்கள் பாணி அது ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால அது ஒரு விமர்சனத்துக்குள்ளான விஷயம்தான். அது என்னைக்கு இருந்தாலும் அது விஜய்க்கு அது விமர்சனமாக தான் மாறும். ஆனால் இவர்கள் சொல்கிற காரணம் இருக்குல்ல, எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அது எல்லாமே பொய்ன்றதுக்கு இவர்கள் போலீஸ்கிட்ட பர்மிஷனே கேட்கல சார். ஆனால் அவங்க திரும்ப கட்சியோட இந்த அவங்க கட்சி நிர்வாகிகள் சிடி நிர்மகுமாராக இருக்கட்டும், ராஜமோகனாக இருக்கட்டும், எல்லாமே சாதிக்கிறாங்க. நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க ஆக்சுவலி டிஜிபி கிட்ட போனாங்க. டிஜிபி வந்து நீங்கள் அந்த ஊர் எஸ்பி கிட்ட போகணும், எஸ்பி கிட்ட போனால் அவரு எங்களை அலக்கலைக்கிறாரு, அதிகாரிகள்லாம் எங்களை அலக்கலைக்கிறாங்க, இந்த மாதிரி. எந்த எஸ்பிகிட்ட எப்போ போனாங்க? யார் போனா? எஸ்பி கொடுத்த லெட்டரு அவங்க வெளியிட தயாரா? அது போலீஸ் கிட்ட போகவே இல்லை, பர்மிஷன் கேட்கவே இல்லை. ஏன்னா இவர்களுக்கு பிரச்சனையே விஜய் அங்கே போகிறதா வேணாமான்னு. விஜய் போறடி, அவரு 4 நாளே சொல்லிட்டாரு நான் அவங்கள போய் பார்த்தே ஆகணும்னு. அவருக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு, குற்ற உணர்ச்சி நம்மளால ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம், அவங்கள பார்த்தே ஆகணும்னு. ஆனால் இவர்கள் ஒத்துக்கல. யாரு? இந்த உலக புகழ்பெற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஒத்துக்கல. அதனாலேயே புஷியானந்து அங்கே போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி மண்டபத்தை நீங்கள் பேசி பண்ணணும். மாவட்ட செயலாளருக்கு இப்போ புது கூட்டாளிகள் இருக்காங்கல்ல, அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் பேசணுன்னா அவர் இன்னொரு கூட்டாளி பாஜக தலைவர் நடத்துகிற ஒரு மண்டபம் கேஆர்வி மஹால், வேலுசாமிபுரம், அங்கே தானே பிரச்சனை ஆச்சு. அங்கே கேஆர்வி மஹால், வேலுசாமிபுரம், கரூர், ஓனர் பிஜேபி. இவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் முகூர்த்த நாள் ஸ்டார்ட் ஆன பீரியட்லேயே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இவர்கள் மண்டபம் எல்லாம் மாறுகிறாங்க. இது புஷியானந்த் சொல்லி அந்த மாவட்ட செயலர் பண்ணது. ஆனால் விஜய் இவர் வேணான்னு சொல்லி கடைசி டைமில் எல்லாரும் இங்கே கூட்டு வந்துடலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு ஹோட்டல் அப்போ இது வந்து இதாகிடுச்சு. இன்னொரு மண்டபம் எஸ்கேபி மகால், திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. அதுவும் புக் பண்ணல, ஆனால் அவைலபிளாக இருந்தது. இந்த 2 மகாலுக்குமே போலீஸ்கிட்ட பர்மிஷன் கிடந்தா கொடுத்துருப்பாங்க. இல்லை ஜோக் என்னன்னா, என்னைக்கு இந்த மண்டபம்னா சனி ஞாயிறு புக் பண்ணியிருக்காங்க.
சனி ஞாயிறுனா என்ன டேட் வருது? 26, 27ஆ? 25, 26ல. 25, 26. ஆனா 24ஆம் தேதி வரைக்கும் போலீஸ் வெயிட் பண்ணியிருக்குது. கேட்டா குடுத்துடலாம். இதுலலாம் போய் அரசியல் வேணாம் அப்படின்ற மாரி தான் அவங்க மேல முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப விஜய் அடிச்சுட்டோம் அப்படின்ற மாரி. பர்மிஷனே கேட்கல. ம். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த இந்த இவங்களுக்கெல்லாம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல இந்த மாரி சொல்ட்டா யார் வந்து என்ன செக் பண்ண போறா? எல்லாரும் பொதுவா எப்படி டிஎம்கேல ஒரு கதைய இட்டுக்கட்டி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களோ, அது மாரி இவங்களும் இட்டுக்கட்டிக்கிட்டு ம். பர்மிஷன் குடுக்கல. மண்டபம் கிடைக்கல. அதனால தான் போல அப்படின்னு. இதுல பாதி பேருக்கு தலைமைக்கும் அவங்களுக்குமே தொடர்பு இருக்காது. ம். டிபேட்ல மாட்டிக்கிறோம் ஏதாவது பதில் சொல்லி ஆகணுமேன்ட்டு. ம். இன்னொருத்தர் சொன்னாரு தெரியுமா? சிபிஐட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொன்னாரு தெரியுமா ஒருத்தர்? ஆமாமா. ஒரு பெரும் பத்திரிகையாளர். ஆமாமா. முக்கிய புள்ளியா தான். இன்னொரு செய்தி தொடர்பாளர் என்னம்மா சொன்னாரு? உச்சநீதிமன்றத்துல பர்மிஷன் கேட்கணும். எதுக்குங்கன்னு அவங்களே சிரிச்சுட்டாங்க. அந்த டிபேட் நடத்துறவங்கலாம். எதுக்குன்னா சிபிஐயும் எஸ்ஐடி விசாரணைக்கு அவங்க தானே பர்மிஷன் குடுத்துருக்காங்க. அதனால உச்சநீதிமன்றத்துல போய் கேட்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்றோம்ன்ற ம். அளவுக்கு போச்சு. யாருன்னா அந்த டீயோட டீ கப் சூடாகுனாரு அவரு. அப்ப இந்த மாரி கூத்துலாம் நடந்தது. சரி ஏதோ முடிவு பண்ணி ஜானுடைய ஆலோசனையின் பேர்ல வழக்கமா முட்டு சேர்ந்து கூட்டு போறது அவரு தானே ஆலோசனை குடுக்குறது. அவர் ஆலோசனை பேர்ல விஜய் அங்கேயே உட்காந்துக்கின்னு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி எல்லாரையும் வர வச்சு பார்த்துட்டாரு. ஓகே. இதான் நடந்தது. அதனால இதுல வந்து இப்படி அப்படி அப்படின்னு பல்வேறு ஓகே. கதைகள். ஓகே சார். அங்க கட் பண்ணா அது ஒரு வழியா பேசி முடிச்சுட்டாங்க. சார் இந்த சம்பவத்து மூலமாவே இப்ப ஆதாரங்கள அழிக்க விஜய் ட்ரை பண்றாரு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இதுவரைக்கும் ஏன் பார்க்கலன்னா, ஏன் பார்த்தீங்கன்னு பார்க்கலன்னு கேட்டாங்க. பார்த்துட்டா எதுக்கு இப்ப பார்த்தீங்க? சிபிஐ வழக்கு விசாரணையில இருக்கு. இன்னொரு கட்சியினோட மூத்த தலைவர் அவர் சொல்லியிருக்காரு. ஆதாரங்கள அழிக்க நெறைய வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்ற ஆதாரம்? மேபி அவங்கள பிரெயின் வாஷ் பண்றது, மேபி அவங்கள இவரு அறிவிக்கும் போதெல்லாம் சிபிஐ விசாரணைலாம் இல்லையே. அப்ப அரசு 10 லட்ச ரூபா குடுத்துச்சே. ம். செந்தில் பாலாஜி போனாரு, தண்ணி பாட்டில் குடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு, உதவிலாம் பண்ணாரு. ஒருத்தர் அங்க போய் நின்னு அழுதாரு. ம். படிச்சு படிச்சு சொன்னேனடா, ம். கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்க. அப்ப அவங்கள ஆதாரத்த அழிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? இவரு முன்னாடியே 20 லட்ச ரூபா அறிவிச்சுட்டாரு. ம். அத கூப்பிட்டு குடுக்குறாரு. இன்னொன்னு விக்டிமுங்க அவங்க. ம். நீ என்னென்னவோ பண்ணியும் விஜய் மேல அவரு என்னங்க பண்ணுவாரு பாவம். ம். அப்படிதான் சொல்லிச்சான் ஜனங்க. ஆமா சார். அப்புறம் என்ன? சார் இந்த இடத்துல ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயமா அதான் சார். ஃபேமிலி போறாங்க. ரொம்ப அமைதியா போயிட்டு அமைதியா வராங்க. அந்த கரூர் மக்கள்ட்ட பப்ளிக் பைட் எடுத்த கூட அவங்களும் சொல்றாங்க. ஆமா. அவரு என்னங்க பண்ணுவாரு? போலீஸ் பாதுகாப்பு குடுக்கணும். டிஎம்கே தான் பாதுகாப்பு குடுக்கணும். எல்லா கட்சியுமே அதுக்கு முன்னாடி நாள் தான் இபிஎஸ் போயிருக்காரு. முப்பெரும் விழா நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க பண்றீங்க. விஜய் மாரி வராரு. 500 போலீஸ் எப்படிங்க பதில்னு மக்களே கேட்டாங்க. இந்த இந்த இடத்துல உங்களோட ஸ்டாண்ட் என்ன? அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து எல்லாருடைய கருத்தும் எப்படி ஆயிடுச்சுன்னா, முதல்ல விஜய் அடி அடின்னு அடிச்சாங்க. ம். இப்ப எடப்பாடி பழனிசாமியும், அண்ணாமலையும் ம். பேட்டி குடுக்குற வரைக்கும். அவங்க பேட்டி குடுத்து என்னய்யா பண்ணுவாரு? அவரு மட்டும் என்ன பண்ணுவாரு? அவரு என்ன வேணும்னுன்னா வந்தாரு? இங்க நீங்க பாதுகாப்பு குடுக்க வேண்டியது உங்க கடமை இல்ல. நீங்க அதுல இது பண்ணிட்டுட்டு, ம். அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்படின்னு எடப்பாடி. அண்ணாமலை இன்னும் ஒரு படி மேல போயி, கிரவுட் மேனேஜ்மென்ட் தெரியுமா உங்களுக்கு? போலீஸுக்கு கிரவுட் மேனேஜ்மென்ட் எப்படி பண்ணணும்னு நீங்க கோட்ட விட்டீங்க. அவரோட போலீஸ் ரீதியா போலீஸ் ரீதியாவே அவர் டெக்னிக்கலாவே சொல்ட்டாரு. ஆமா. அப்போ இவர்களுக்கு காப்பாத்தி விட்டாங்க. இன்னும் கேட்டா, விஜய் பிரச்சனைய விஜயை விட இந்த செய்தி தொடர்பாளரோட எல்லாம் ஓடி ஒழிஞ்சுட்டாங்க. ம். களத்துல நின்னு விஜய காப்பாத்துனது எடப்பாடி பழனிசாமியும், பாஜகவினரும், குறிப்பாக அண்ணாமலை, தமிழிசை, ம். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மற்றவர்கள் தான். ம். விஜய போட்டு இவங்க அடிக்க அடிக்க சட்டசபையிலே சண்டை போட்டு வந்தாரு. ம். கரெக்ட்டா? ம். அதான் நடக்குது. அதனால இவர்கள் வித்தியாசமானவங்க. ம். அவங்களே சொல்லிக்கிறாங்களா, நாங்கள் வித்தியாசமானவர்கள். ம். என்னய்யா பொதுக்குழு நடத்துறீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி குடுக்கணும் நோட்டீஸ். ம். ம். பொதுக்குழுன்னா என்ன அர்த்தம்னா, ம். 15 நாள் கணக்கு வச்சு அதுக்கு முன்னாடி குடுக்கணும். ம். ரிட்டனா குடுக்கணும். ம். இதெல்லாம் பொதுக்குழுக்கு பைலால இருக்கிறது. ம். 5ஆம் தேதி பொதுக்குழுன்னு இப்ப குடுக்குறாங்க. நம்ம ட்விட்டர்ல போட்டோம்னா கீழ வந்து திட்டுவானுங்க. "ஏய் உனக்கு தெரியுமா? இது வந்து சிறப்பு பொதுக்குழு." ம். என்னடா பொதுக்குழுல சிறப்பு பொதுக்குழு, இந்த பொதுக்குழு அப்படின்னு. அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு அடிப்படையிலே தெரியாது. ம். ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும். இல்லாட்டி பொதுச்செயலர் ஓடி ஓடி வராங்க. நீங்க நெஞ்ச நிமித்தி நிக்கணும்ல. அடி வாங்குனாலும் அப்போ வடிவேலு இந்த வின்னர் படத்துல அடி வாங்கினா கூட அடுத்த தெருவுக்கு கேட்டாங்க. அந்த கேரக்டர் எப்படி பண்ணீங்கன்னு வடிவேல கேட்டாங்க. ஏன் ரவுடி பையனா இருப்பான். அந்த தெருல போட்டு வெளு வெளுன்னு எடுத்திருப்பாங்க. ஐயோ! அம்மான்னு கால்ல விழுந்துட்டு கெஞ்சி கூத்தாடி அடுத்த தெரு வரும்போது அப்படி நிமித்திக்குவான். ம். அப்புறம் மாப்ள வேற அப்படின்னு அப்படி தெம்பா இருப்பான். ம். அத பார்த்தாலும் அந்த கேரக்டர் பண்ணேன்னு வடிவேல் சொன்னாப்ல. ம். கிட்டத்தட்ட அரசியல்வாதிகள் நிலைமை அதுதான். அதான். கால்ல போய் விழுந்துருவாங்க ரூம்குள்ள. விழுந்துட்டு அந்த இதுதான் தெய்வமே ம். மன்னிச்சுக்க தெய்வமே அப்படி ம். இப்படின்னு பேசிக்குவாங்க. ம். வெளியில வந்துட்டு நான் இது சொன்னார்ல இவரு ம். நம்ம உதயநிதி போய் பிரதமர பார்த்தாரு ஞாபகம் இருக்கா? கண்டிஷனா சொல்லிட்டு வந்தாரு. நீட்டுக்கு விலக்கு தந்தே தீர வேண்டும் கண்டிஷனா சொல்லிட்டு வந்தாருன்னு. பிரதமர்ட்ட போய் சொல்ல முடியுமா? சரிப்பா உட்காருப்பா. எப்படி குடுக்கலாம் சொல்லு. அதுக்கான வடைமுறைலாம் சொல்லுன்னா சொல்லுவாரா அவரு? ஆனாலும் அவங்க உருட்டுனாங்கல்ல. இதுதான்.
அரசியல்வாதிகள் உருட்டுனாதான். ஓகே நீங்க இவரெல்லாம் வைகோலாம் அதுல எக்ஸ்பர்ட். ஓகே தனியா எல்லாரும் பண்ண வெளியில வந்து வீர முழக்கம் முழங்குறதெல்லாம் ஓகே. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆதாரங்கள் அளிக்க முடியாது. இது இந்த எப்படி அழிக்க முடியும்? இந்த கேள்வி நான் ஏன் திரும்ப கேட்கறேன், இன்னொரு பத்திரிக்கை மூத்த பத்திரிக்கையாளர் தான் அவர் வீடியோ போட்டிருந்தாரு. இப்ப அவங்கலாம் முத்த பத்திரிகையாளர் ஆயிட்டாங்க. ஓகே சார், அதை நான் நேம் சொல்ல வேணாம்னு பாக்குறேன். அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே இந்த விஜய் அவருக்கு எதிராக தான் விமர்சனம் பண்றாரு. இப்போ ஒரு வீடியோ போட்டது என்னன்னா, எப்படி நீங்க பார்க்க முடியும், விக்டிம்ஸ் எப்படி பார்ப்பீங்க, ஆதாரங்கள் அளிக்க ட்ரை பண்ணீங்க, அவன்கிட்ட கெஞ்சி பிரெயின் வாஷ் பண்றீங்க, 20 லட்சம் எதுக்கு கொடுத்தீங்க, இதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓ காசு கொடுத்து நீங்க எதுவும் சாட்சி சொல்ல முடியாம பண்றீங்களா, இதெல்லாம் கேட்கறாங்க. உண்மையாலுமே ஆதாரங்கள் அளிக்க முடியுமா சார்? எப்படி அழிக்க முடியும்? நீங்க நான் அதனால தான் முதல்ல சொன்னேன். 20 லட்ச ரூபா இவர் மறுநாளே அறிவிச்சிட்டாரு. 2வது 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அரசு என்னங்க பண்ணும்? இந்த விஜய் பையதாங்க காரணம்னு அவங்க சொல்லக்கூடாதா? 10 லட்சம் வாங்கிட்டு. ம். இன்னும் கேட்டா சில பேரை வரவிடாம பண்றதுக்கான வேலைகள்லாம் நடந்தது. ம். இது மீறி அங்க ஒருத்தர் இருக்காருல்ல செந்தில் பாலாஜி. ம். அவரெல்லாம் மீறி தான் ஜனங்க வந்து வந்து பார்த்துட்டு விஜய் மேல ஒரு அபிமானத்தை வச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதெல்லாம் நானே கேட்கறேன். சமூக வலைதளங்கள் பேசின விஷயம் என்னன்னா 37 குடும்பங்கள் தான் வந்தாங்க, மீதி 4 குடும்பங்கள் வரல. 4 குடும்பங்கள் திமுகவால மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. மிரட்டல்லாம் இல்ல. ஆ. செந்தில் பாலாஜி ஸ்டைல்லாம் வேற. ஆ. மிரட்டவே மாட்டார். ஓகே. வேண்ட சலுகையை அதை விட கூட பண்ணி கொடுத்தாருன்னா போ. ம். இப்ப நான் வரேன் 20 லட்ச ரூபா அங்க போனா கூட தரேன் வச்சுக்கோ போவாத அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஜெயலி என்னடா ஒரு குழந்தை செத்து போது எவனா எவ்வளோ இந்த வகையெல்லாம் வருமானம் வருது அப்படின்னா 20 வச்சுக்கோ, இந்த ஒரு 5 வச்சுக்கோ, 25 போவாத ஏதாவது காரணம் சொல்லு, இல்லை 20 திருப்பி கொடுத்துரு, நான் அந்த 20 நான் கொடுத்துறேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படிலாம் செஞ்சாங்களான்னு கேட்காதீங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு தான் இருக்காங்க. இப்படிலாம் செய்யலாம். செய்யலாம். அது அவருடைய ஸ்டைல். அது பாராட்டத்தக்க ஸ்டைல். Okay. அவர் அதில் வெற்றி பெற்றிருக்காரு. Okay. அதனால அந்த ஃபேமிலிகள் வராம இது காரணமா இருக்கலாம், இல்லை வேற காரணமா இருக்கலாம். இல்லை உண்மையிலேயே என்னையா எங்கள் வீட்டில் செத்துருக்காங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, நல்லா வரல அப்படின்றதுலாம் அவ்வளோ ஃபேமிலியில் ஒரே ஒரு ஃபேமிலி தான் போகலன்னு நான் கேள்விப்பட்டேன். மற்றவங்களெல்லாம் பெரும்பாலும் கூட்டு போயிட்டாங்க. ஓகே சரி. இந்த விஷயம் இப்போ எந்த இடத்துல நகர்ந்து வந்திருக்குன்னா, எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் எதிர்பார்த்தோம் இமிடியேட்டாக கட்சியில் ஏதாவது அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும், சில பேரை நீக்கலாம், ஆள் சேர்க்கலாம், அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து அது மாதிரி தான் நடந்திருக்கு. புதிய நிர்வாக பட்டியல் வெளியிட்டிருக்காங்க 28 பேர். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம்னா கட்சியோட பொருளாளர் வெங்கட்ராமன் அவர் பேர் இல்லை, ஜெகதீஷ் அவரோட மேனேஜர் ஜெகதீஷ் பேர் இல்லை, இணை பொருளாளர் அவர். ஓகே அவர் இணை பொருளாளர், இளநிலை பொருளாளர் அவரோட பேர் இல்லை, இது அவரோட பேர் இல்லை, இன்னும் சில நபர்கள்லாம் இல்லாமல் போயிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. வில்சன் அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய புதிய நிர்வாகக்குழு எப்படி சார் பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன், ஜனங்களுக்கும் புரியும். இப்போ உங்கள் நிறுவனம் இருக்கு, உங்கள் முதலாளி இருக்காரு, உங்கள் நிறுவனத்தில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. 50 பேர் 50 டீம்னு வச்சு ஒரு 5 டீம் வச்சுங்க. 1 என்டர்டெயின்மெண்ட் பார்க்குது, 1 ஆன்மீகம் பார்க்குது, 2 பொலிட்டிக்கல் பார்க்குது, 1 ஜென்ரல் மேட்டர் பார்க்குது. 5 டீமு. 5 டீம்லையும் ஹெட் ஒருத்தர் இருக்கார், முதலாளி கீழே. அவரு வந்து முதலாளிகிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி சமையல்காரராக இருந்தவர். முதலாளிக்கு நல்லா சமையல் பண்ணுறான்னு பிடிச்சி போய் அவரு இந்த டீமுக்கு ஹெட்டாக போட்டார். சமையல்காரன் எனக்கு நல்லா வகை வகையாக ஆக்கி கொடுத்தான், நான் மீடியா ஆரம்பிக்கும் போது அவனை விடவா அப்படின்ட்டு ஹெட்டாக போட்டார். அவரு என்ன பண்றாரு, இந்த 5 டீம் இருக்குல்ல, 5 டீமுக்கும் விஷயம் தெரிஞ்ச யாராவது ஆங்கரையோ அந்த ப்ரொடியூசரையோ எடுத்தா அவன் ஏதாவது பேசி நம்ம முதலாளிகிட்ட நெருக்கமாயிட்டானா என்ன பண்றதுன்னு அவரு அவங்க தெரிஞ்ச பசங்க அந்த பசங்க ஏமா அவன் பையன் என்னமா பண்றான், சும்மா சுத்தினுக்கிறாங்க, புளிங்கோவா இருக்கிறான், கூடு அப்படின்னு 5 டீமுங்க ஆங்கரா போட்டு அனுப்பிச்சிடுறாரு. மொத்தத்துல பார்த்தா கம்பெனி எப்படி நகருமா? கேமராமேன் நீ யாரு, நான் வந்து நீ யாரு, அவன் பேர் என்ன சங்கிலி, இன்னிலேருந்து நீ கங்குலி, உன் பேர் டேவிட், இன்னிலேருந்து நீ டிராவிட், இந்த மாதிரி எடுத்து போட்டு கேமராமேனு விஷுவல் எடிட்டர் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிடுறாரு. விளங்குமா? 5 டீமும் உக்காந்துக்கும். கெஸ்ட்டு தெரியுமா, இல்லை ஏதாவது சினிமா ப்ரோக்ராம் போதும் பிஆர்ஓ தெரியுமா, இல்லை எடுத்துகிட்டு வந்த விஷுவலை கரெக்டாக பண்ண தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் நாங்கள் வித்தியாசமானவர்கள், வழக்கமான இது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு முதலாளியும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த ஹெட்டும் எனக்கு என்னன்னு பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பிரச்சனை ஆகிடுது. ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு லேடி குளிக்கிறத எடுத்துகிட்டு வந்து ஒருத்தன் இதாண்டா சினிமான்னு போட்டு விட்டா மாட்டிக்கிட்டீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, முதலாளியே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று முதலாளி காம்பன்சேஷன் கொடுத்து ஏதோ பண்ணிட்டாப்புல. அப்போ முதலாளி என்ன பண்ணணும், யோ வாயா ஹெட்டு என்ன பண்ணி வச்சுக்கிற அப்படின்னு கேட்கணும். ஹெட்டு நான் சொல்லுவார், ஒரு சோசியல் மீடியா மேனேஜர் ஜான்னு ஒருத்தர் போட்டுக்கிறாங்க, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, என்னை மீறி எவனாவது உள்ள வந்துட்டானா வரவிடாமல் பார்த்துக்கிறாருங்க அவர். மொத்தத்தில் அவரும் இப்படிதான். அப்போ மொத்தத்தில் அந்த கம்பெனி வழங்குமா? அப்போ யார் இங்கே முடிவு எடுக்கணும்? முதலாளி தானே முடிவு எடுக்கணும். இங்கே முதலாளி வந்து விஜய்,
அந்த சமையல்காரு வந்து டீம் ஹெட்டாக வந்தவர் நம்ம புஷி ஆனந்த், சோசியல் மீடியா மேனேஜரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜானு, மற்ற எல்லாம் இவங்களா பார்த்து போட்டுக்கிற அந்த மாவட்டம் கூட்டம். பிரச்சனை வந்தோன்னே யாராவது நின்னாங்களா? செதறி ஓடிட்டாங்களா? 41 ஃபேமிலியை போய் எந்த மாவட்ட செயலாளர் போய் பார்த்தாங்களா? அட விஜய்க்கு தான்ப்பா பிரச்சனை வரல, புஷி தான் காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சினாரு. மற்றவங்களாவது போய் பார்க்கலாம்ல, போனாங்களா? அப்போ இவர்கள் என்ன மிலிட்டன்ட், என்ன கேடர்கள், இவர்கள் ஒன்றுமே இல்லைன்னு தெரியுதா? ஏன் ஒன்றுமே இல்லை? புஷி எடுத்த ஆட்கள். அவன் என்ன பண்ணுறான்? வீரமாக ஜெயிலுக்கு போகிறான். ஒருத்தன் ஓடி ஈடி ஒழியாமல் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகிறான். கூட இன்னொருத்தனும் போகிறான். அவனு ஜெயிலை விட்டு வரானுங்க. கோலை மாதிரி ஓடி ஒழிஞ்ச புஷி ஆனந்த் காலில் இவங்க விழுறாங்க. ஏன்? புஷியுடைய தயவு தேவை. நம்மளா இருந்தால் எப்படி பார்ப்போம்? ஓடி நீ மாவட்ட பொதுச்செயலாளர், நீ ஓடி ஒழிஞ்சின்னு பாரு, நான் தைரியமாக ஜெயிலுக்கு போய்ட்டு வரேன். இதெல்லாம் பொதுச்செயலாளர் தானே பார்ப்பான். கண்டிப்பாக நிற்க வச்சு காலில் உள்ள வைக்கிறாரா இல்லையா? அப்போ இதுதான். அப்போ விஜய் அந்த உங்கள் ஹெட்டு என்ன பண்ணோம்? சமையல்காரனை போட்டால் இதாண்டா இது அப்படின்ட்டு, நீ வேலையை பாரு, நல்ல ஆள், இதுக்கு நடத்தக்கூடிய அனுபவம் உள்ள ஆளை தூக்கி ஹெட்டாக போடணும். அவர் என்ன பண்ணுவார்? வந்த உடனே, தம்பி நீ என்ன பண்ணுகிற, ஏதாவது தெரியுமா? நான் சும்மா ஜாலியாக இருந்தாங்க, அவர் கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தாரு. சரி எல்லாம் கிளம்புங்கப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆளை போட்டு ரன் பண்ணால் கம்பெனி நல்லா போகும். இதே கம்பெனி தான் தாவேகா கம்பெனி, மாவட்ட செயலாளர் இதெல்லாம். சரி, இப்போ அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னோடனே சோசியல் மீடியா மேனேஜர்கிட்ட கேட்குறாரு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு? ஹெட்டுக்கிட்ட கேட்குறாரு. நம்ம ஒரு குழு போடலான்றாங்க. பிரச்சனையே என்ன? செயல்படாதனால வந்த பிரச்சனை. இப்போ குழு எப்படி போடுறாங்க? அதே சமையல்காரு, அதே இதில் இருக்கிறவங்கெல்லாம் தூக்கி போட்டுக்கின்னு இதை சீரமைக்கிறதுக்கு குழுவான். சார் கட்சி பொருளாதார நீக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா அவரு விஜய்க்கு நெருக்கமா இருக்காரு. அவரு அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணிட்டாருன்னா விஜய்கிட்ட ஆரம்பத்துல இருந்து அவர் ஒதுக்கி வச்சுதான் இருக்காங்க. ஆமா, ரிசார்ட்குள்ளே விடலையா சார்? பொருளாதாரம் எப்படி தெரியாம இருக்கும்? சரி, தெரியாமே இருக்குதுங்க. பவுன்சரு தெரியாது. அப்போ ஒரு ஆளை கட்சிக்காரனை போட்டு இவரு முக்கியமான பொருளாளர் நிப்பாட்டுறா நௌரியா சார் போங்க சார், அது மாதிரி ஒரு கட்சிக்கார போடணுமா வேணாவா? வேணும்னே பண்றது. மேடையிலேயே கண்ணை காமிக்கிறது பவுன்சர்கள்ட்ட, அவரு கீழே இருக்குன்னு. அவனுக்கு யாருன்னு தெரியாதுல்ல. சார் கீழே வாங்க. எதுக்கு? கீழே வாங்க சார் அப்படின்றது. அப்புறம் அவன் திட்டினோன்னா அப்புறம் சிடி நிர்மல்குமார் மதுரை மாநாட்டில் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே போனாராம் மேடை விட்டு. திரும்பி வந்தா நிறுத்துன்னா போ நான் நாய் நாய் ஜாவ் எல்லாம் மலையாளி இவங்களை போட்டுருக்கேன். அரை எந்தா போய்கோடா அப்படின்னு. நான் போய்கோடா அப்படின்ட்டுக்கிறாங்க. அப்புறமா உள்ள இருந்து கையை காமிச்சிச்சாரு, நம்மாலியா அப்படியா அப்படி. இதுதான் நிலைமை. ஒரு கட்சியில இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு கட்சி விழா நடத்துதுன்னா மாவட்ட செயலாளர், கட்சிக்காரங்க தான் அந்த மேடையில் இருப்பாங்க. அவங்க தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க. பவுன்சர் தலைவர் கூட வரையா, அவங்க கூட நிற்கணும், ஓரமா இல்லையான்ருவாங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் கட்சிக்காரன் தான் பார்த்துக்குவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழ. அதில் ஒன்று தான் இப்போ குழு அமைச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதே சமையல்கார், அதே ஆட்கள்னு போட்டு, அதே புஷி ஆனந்த், அதே மாவட்ட செயலாளர் போட்டு, போன மாதம்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க? ஏன் கட்சி நகரில் சார்? இதெல்லாம் போன மாதம்லாம் யார் நிர்வாகி சார்? நாங்கள் தான் சார். இப்போ என்ன போட்டிருக்கீங்க? ஒரு குழு போட்டிருக்கோம் சார். அதில் நிர்வாகிலாம் யார் சார்? நாங்களே தான் சார். எதுக்காக போட்டிருக்கீங்க? போன மாதம்லாம் நகரில் இல்லை சார், வேலை நடக்கல, அதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க சார். ஸோ இப்போ இதுதான் அந்த பட்டியலை நீங்கள் இப்படி தான் பார்க்குறீங்க. வேற என்னங்க நடக்கும்? எக்ஸ்ட்ராவா 2 கட்சி உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க. இது எப்படி? இது பொருளாளர் சேர்க்க மாட்டாங்களா? உறுப்பினர்கள் 2 பேர். யார் அது? மரிய வில்சன். யார் அவரு? JPR பல்கலைக்கழகத்துடைய இது. அவருக்கு ஏதாவது பெரிய பொறுப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் இல்லை சேருங்க. உறுப்பினராக வச்சுக்கிட்டு சேர்க்குறீங்கன்னா அது நல்லாவா இருக்கு? அது அப்புறம் இன்னொருத்தர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு புஷி ஆனந்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஒட்டப்படாரத்தில் அவர் MLA நிற்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. கப்பல் அதிபர், கப்பல் கம்பெனி தான் வச்சிருக்காரு அவன் பெரும் ஏழைகள். இந்த 2 பெரும் ஏழைகள் உறுப்பினர்களாக இருக்கிறதுனால அவங்கள அந்த குழுவில் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களால யூஸ் ஆகும், ஏதாவது பண்ணுவாங்க, அவங்க அனுபவத்தில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அரசியல் தெரியணும்ல. அரசியல் சரி, அவங்க சொல்றத புஷி ஏற்றுக்கணும்ல. புஷிலாம் ஏற்றுட்டா கூட ஜான் ஏற்றுக்கணும்ல. இங்கே என்ன பிரச்சனைனா, எவனா ஒருத்தன் புத்திசாலித்தனமா சொல்லிட்டானா அவனை கட்டம் கட்டி தூக்கி அடிச்சு விட்ருவாங்க. அப்போ நீங்கள் யாருன்னா யார் முடிவு எடுக்கணும்? புஷி முடிவு எடுக்கணும், இல்லை இவர் முடிவு எடுக்கணும், அவ்வளோதான். விஜய் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் பக்கத்தில் பலகை உடஞ்சிருக்குது, காலை பின்னாடி வச்சாருன்னா கால் உள்ளே போய் மாட்டிக்கும், விஜய் விழுந்துருவாரு அப்படின்னு தெரியுதுன்னா கூட அதை போய் விஜய்கிட்ட நேராக சொல்லக்கூடாது, புஷிகிட்டையும் சொல்லக்கூடாது, கோச்சிவார், ஜான்கிட்டையும் சொல்லக்கூடாது. கடைசியில் என்ன ஆகும்? புஷியா பார்த்து போய் சொன்னா உண்டு. இப்படிதான். இது நான் சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி தான் கட்சி விவகாரங்கள்ல நடக்குது. எதையும் நீ போய் சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், ஜெயிலுக்கு போன வீரர்கள்
ஓடி விழுந்த அந்த கோழை தலைவர்கிட்ட காலில் விழுறாங்க. அதான் இதுதான் நிலைமை.